ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஞ்ச் ஹாரர் படமாக வெளிவந்திருக்கிற படம் தான் அண்டர் பாரிஸ். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஒரு சில டீம் சேர்ந்துக்கிட்டு ஒரு சில சயின்டிஸ்ட் க்ரூ சேர்ந்துக்கிட்டு நார்த்தன் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு லிலித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சுறா வகையை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கப்பல் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஷார்க் ஒன்று வருது. ஸோ அந்த ஷார்க் பார்த்திங்க அப்படின்னா மிக பெருசாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 அடி இருக்கிறதுனால இந்த ஷார்க்கை நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இல்லையே, ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, இது எப்படி இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஸோ ஆச்சரியப்படுறதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷார்க் அந்த கப்பலை நாசம் பண்ணி அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டுடுது. ஈவன் நம்ம ஹீரோயினுமே பார்த்திங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சம்பவம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் மிகப்பெரிய ஒரு ரொம்பவே பாதிச்சிருக்கோம். ஒரு 3 வருஷம் கழிச்சு அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ இப்போது பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு போட்டி ஒன்று வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது எந்த மாதிரினா ஒரு ஸ்விம்மிங் போட்டி, அதாவது ஒரு நீச்சல் போட்டி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து குறிப்பிட்ட இடத்துக்கு, அதாவது ஃபினிஷிங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு போனால் தான் வின் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி அந்த நீச்சல் கலந்துக்கக்கூடிய அந்த நபர்கள்லாம் கலந்துக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை பண்ண அதே ஷார்க் பார்த்திங்க அப்படின்னா, அதே சுறா பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி தவற விட்டேன், ஸோ அதே சம்பவம் இந்த வாட்டி நடக்க விட மாட்டேன், கண்டிப்பாக இவங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அந்த சுறாவை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கடல் சார்ந்த ஒரு படங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த சுறா மாதிரி அப்படிங்கிற இந்த மாதிரி படங்கள் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு த்ரில்லிங்காக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன தான் 1975 ஒரு ஜாஷ் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. ஸோ அந்த படத்துக்கு ஈக்குவலாக இது வரைக்கும் எந்த படமும் வந்ததில்லை. ஏன்னா அந்த இன்ச் பை இன்ச் எப்படி இருக்கும் அந்த படம், சீட் எட்ஜில் உட்கார வச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தை. ஸோ அந்தளவுக்கு இல்லைனாலும் அந்த படத்தை பீட் பண்ணுறதுக்கு இன்னும் வேறு எந்த படம் வரல. பட் அந்தளவுக்கு இல்லைனாலும் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சில சிஜிஐ ஒர்க் சரியாக பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது பர்டிகுலர் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க இந்த டீம் கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு சூப்பரான படம் தான். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.